ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ட்ராவல் vlog. ஓகே, இது பாண்டிச்சேரி அவுட்டர் ஏரியாவில் இருக்கிற ஒழுந்தியம்பட்டு அப்படிங்கிற கிராமத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஏரியா, இந்த கிராமம் ஒரு சின்ன கிராமம், அழகான கிராமம். இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்திருக்கேன். இந்த ஒழுந்தியம்பட்டில் கொஞ்சம் பாட்டிங்களை பார்த்த உடனே நான் நிப்பாட்டிட்டேன். கோவிலுக்கு முன்னாடியே உட்காந்துருந்தாங்க. வேலை பார்த்து ரெஸ்ட் எடுத்திருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நான் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். ஸோ அவங்க எனக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் கேட்டேன். இந்த ஒழுந்தியம்பட்டி எப்படி முன்னாடியெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய கேட்டேன். அவங்க நல்லா அழகாக பதில் சொன்னாங்க. ஸோ அந்த நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அவர் என்ன வேலைங்க? ஏரி வேலைக்கு போவோம். ஓ, ஏரி வேலைக்கு போவோம். ஏரி வேலைக்கா? ஏரினா இந்த மாதிரி வயல்கார். ஓ சரி. என்னங்க? 100 நாள் வேலை. ஆமாம்மா, 100 நாள் வேலை. முன்னாடி இந்த பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் கொண்டு வந்தாங்களே, வெள்ளைக்காரங்கள் கொண்டு வந்த வேலைகள். ஓ சரி சரி. அந்த வேலை செய்வோம். 100 நாளைக்கும் வேலை பார்ப்பீங்களா? 100 நாளைக்கு எங்க கொடுக்குறாங்க வேலை? அது ஒரு 10 நாள் வேலையில நிறுத்தி போடுவாங்க. அப்படியா? ஆமா. சம்பளம் எல்லாம் கரெக்டாக கொடுப்பாங்களா? சம்பளம் ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு வராது. இந்த பாட்டிக்கிட்ட பேசினதுக்கப்புறம் இன்னொரு பாட்டி அங்கேருந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நீ சொல்கிறது எல்லாமே ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிற. ஸோ அந்த பிள்ளை வீடியோ எடுக்க வந்திருக்கு, ஒழுங்காக சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த பாட்டி. ஸோ அந்த பாட்டியை எழுப்பி விட்டு நான் பேச வச்சிட்டேன். பாவம் தூங்கிட்டு இருந்த பாட்டியை நான் எழுப்பி விட்டேன். நான் எனக்கு தெரியல, பட் ஆனாலும் அந்த பாட்டியும் இன்ட்ரெஸ்டாக நல்ல ஸ்மைலியோடு தான் எந்திரிச்சாங்க. ஸோ அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாமா? நாங்கள் காலகாலத்துக்கும் கழுவிட்டு எடுத்தா வந்தோம். அப்படியா? கழுவிட்டு எடுத்தா தான், அரிவா எடுத்தா தான் கஞ்சி. வீட்டில் உட்காந்து சாப்பிட எங்களுக்கு வழி கிடையாது. போனால் 10 ரூபா கூலி கொடுப்பாங்களா, அதை வாங்கி வந்து அரிசி உப்பு மிளகா வாங்கி சாயந்தரம் சாப்பிட்டு இது பண்ணிட்டு நைட்டு கழுவிட்டு தூக்கி ஓட வேண்டியதான் வேலைக்கு. அவ்வளோதான். ஏதாவது ஒரு நாளைக்கு மட்டும்தான் நீங்கள் லீவு இருக்கும் உங்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஒரு நாள். கூட ஞாயிற்றுக்கிழமை வேலை கிடைச்சா வேலைக்கு போயிடுவோம். அப்படியா? நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வேலைக்கு போவீங்கல்ல? பா, எனக்கு கருத்து தெரிஞ்சு 6-7 வயசுலேருந்து நான் களை வெட்ட போனேன். 6 வயசுலேருந்தா? ஐயோ, பால் குடிச்சினே போவோம் கலைக்கு. ஓகே ஓகே. இட்டுமே எங்களை வளர்த்தாங்க. அப்படி வளர்த்து விட்டு. உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? எனக்கு 3 பேர். 2 ஆணும் ஒரு பொண்ணு. உங்களுக்கு? எதுவுமே இல்லாத மாதிரி. ஐயோ சாரி. இங்கே எல்லா பாட்டிங்களுமே ரொம்ப இன்னசென்ட்டாக பதில் சொன்னாங்க. லைக் அவங்களோட வருத்தங்களாகட்டும், அவங்களோட சந்தோஷங்களாகட்டும் எல்லாமே அழகாக ஷேர் பண்ணாங்க. எங்களுக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. லைக் பன்னிகள் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கிளை வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய சொன்னாங்க. முடியல. எங்களுக்கு இதுதான் பயிர் வழி நாங்க செய்வோம். எங்களுக்கு சிறு பயிர் செய்ய தெரியாதுன்னு பெரிய பெரிய பணக்காரெல்லாம் அந்த சிறு தொழில் கிடையாது. ஓகே, புரியுது. ஆனா இந்த ஊர்ல தலைவர்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, எல்லாருக்கும் எல்லாம் அந்த தலைவரும் இந்த வேலை தான். நம்ம விவசாயமா இதுதான், விவசாய பயிர் இதுதான். எங்க நாட்டு பக்கம் சொல்றியா, மல்லாட்டை போடுவாங்க, கம்பு அரைப்பாங்க, தெனை அரைப்பாங்க, சோளம் அரைப்பாங்க, எல்லாம் அந்த ஊர்ல இந்த மாதிரி சவுக்கே கிடையாது. புரியுது. சவுக்கே கிடையாது. சவுக்கு கிடையாது. எல்லாம் எள்ளு, கவுரு, கம்பு எல்லாம் அந்த பக்கத்துல போனாக்கா, அப்படி இந்த பக்கம் போனோம்னா அப்படியே எடுத்து அதுல போய் எடுத்துன்னு வந்து பெருக்கல பூரா பண்ணி மயில் எல்லாமே எல்லாம் போடுவாங்க. அதாவது முன்னாடி எல்லாமே ஆடு மாடெல்லாம் நிறைய இருக்கும். சரி. மாடுக்கு பதிலா பன்னி தான் ஜாஸ்தியா இருக்கு. நாடு ஐயோ, அதனாலே அவங்க பயிர் வைக்கிறவங்க நஷ்டமாகறாங்க. கிராமத்தை விட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். அங்கேருந்து எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் கொஞ்சம் பிளெஸ்ஸிங் எல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் உதவி பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோம்.
அப்புறம் ரொம்ப யதார்த்தமான பேச்சு எல்லாமே எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க அவங்களோட பேச்சில். இதே மாதிரி வேறொரு கிராமத்தோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம். பாய்.